சமீப காலமாக இந்திய தொலைத்தொடர்பு சந்தையில் பெரிய மாற்றங்கள் நடக்கின்றன. ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா போன்ற முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்கள் ப்ரீபெய்ட் கட்டணங்களை உயர்த்தியது பல வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. வாடிக்கையாளர்கள் புதிய வழிகளை தேடினார்கள். அப்போது பிஎஸ்என்எல் மெதுவாக ஆனால் உறுதியாக தனது நிலையை மாற்றிக்கொண்டது. இந்த கட்டண உயர்வின் பின்னணியில் பிஎஸ்என்எல் தனது ப்ரீபெய்ட் திட்டங்களை விலையேற்றம் இல்லாமல் தக்க வைத்து வாடிக்கையாளர்களை அதிகமாக ஈர்த்தது. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்ட தரவுகளின்படி செப்டம்பர் மாதத்தில் மட்டும் ஜியோவில் இருந்து 79.7 லட்சம் வாடிக்கையாளர்கள் வெளியேறியுள்ளனர். அதே நேரத்தில் ஏர்டெல் 14.3 லட்சம் மற்றும் வோடஃபோன் ஐடியா 15.5 லட்சம் வாடிக்கையாளர்களை இழந்தது. இதற்கு மாறாக பிஎஸ்என்எல் 8.5 லட்சம் புதிய வாடிக்கையாளர்களை தனது பக்கம் இழுத்து அதிரடியை நிகழ்த்தியது. நாடு முழுவதும் தனது 4G சேவையை விரைவாக பரப்பி வரும் பிஎஸ்என்எல் தற்போதைய போட்டியில் தனக்கே உரிய இடத்தை பிடிக்க துவங்கியுள்ளது. அதே சமயம் தனது ஃபைபர் இணைப்புக்கு புதிய பரிணாமத்தை சேர்த்து 500க்கும் மேற்பட்ட டிவி சேனல்களை இலவசமாக வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. பிஎஸ்என்எல் ஃபைபர் வாடிக்கையாளர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி டேட்டா செலவில்லாமல் நேரடி டிவி சேனல்களை பார்க்க முடியும். இந்த சேவை தமிழ்நாடு மற்றும் மத்திய பிரதேசத்தில் சோதனை அடிப்படையில் அறிமுகமாக இருக்கிறது. வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் செயலியை ஸ்மார்ட் டிவியில் நிறுவினால் பல மொழிகளில் உள்ள பிரபலமான கட்டண சேனல்களையும் இலவசமாக பார்க்கலாம். இதற்காக ஆண்ட்ராய்டு 10 அல்லது அதற்கு மேற்பட்ட பதிப்புகள் ஸ்மார்ட் டிவியில் இருக்க வேண்டும். தனது எக்ஸ் பக்கத்தில் இதற்கான விளம்பரங்களை வெளியிட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை அதிகரித்துள்ளது. இந்த இலவச சேனல்கள் எப்போது வரும் என வாடிக்கையாளர்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான திட்டங்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது. இந்திய தொலைத்தொடர்பு சந்தையில் பிஎஸ்என்எல் தனது நிலையை மீண்டும் நிரூபிக்கப் போகிறது. இது போன்ற வீடியோக்களை பார்க்க ஜீரோ கிராவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.